காரணம் நாம இப்ப பார்க்க போறது. ஆமாங்க, திருவாரூர்ல இருக்கிற அரங்கநாதன் நம்ம ஏற்கனவே சென்னையில பார்த்த சத்யா மாதிரியே தண்ணீரை வச்சு மைலேஜ் அதிகரிக்கிற வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். திருவாரூர்காரங்களுக்கு விஞ்ஞானம் மேல அவ்வளவு காதல்ங்க. ஏற்கனவே பல புது கண்டுபிடிப்புகளை செஞ்சு நம்மள அசத்துன தமிழ்வாணன் மாதிரியே பல கண்டுபிடிப்புகளை அடிக்கிட்டே போறாரு திருவாரூர்காரரான அரங்கநாதன். முன்னாடி ஆரம்பத்துல முதல்ல புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது டிஸ்டாண்ட் தான் வந்து பண்ணேன். அது நாகத்தேரில் பண்ணேன். நாகத்தேரில் பண்ணும்போது அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, நல்லாயிருக்கும் இது பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சு அப்புறம் அது வந்து பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இப்போ கரண்ட் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்வெர்டர் வந்து சொந்தமாக தயார் பண்ண ஆரம்பிச்சேன். சீரான மின்சாரம் எப்பவுமே கிடைக்கணுங்கிறதுக்காக இவரே உருவாக்கின அந்த இன்வெர்டரை சூரிய சக்தியை எரிசக்தியா மாத்திர தொழில்நுட்பத்துல பொருத்தி இருக்காரு. இன்வெர்டர் போடும்போது திருப்பி வந்து இன்வெர்டர் இருந்தாலும் கரண்ட் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ வந்து சூரிய ஒளியிலே நம்ம ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அதனால சூரிய ஒளியில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்ன லைட்டு ஒரு சின்ன லைட் எரியிற அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 1.5 kg அதாவது 1500 வாட்ஸ் இப்போ பிளான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இதுதான் சோலார் பேனல். இது சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர் வந்து இதில் பட்டு திருப்பி இதை கன்வெர்ட் எனர்ஜி கன்வெர்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிசியாக அவுட் ஆகுது. இது சோலார் பேனல்லேருந்து 24 வோல்ட் டிசி வித் ஆம்பியர் வந்து 36 ஆம்பியர் அவுட்புட் ஆகுது. திருப்பி அதில் வந்து இந்த ஆம்பியர்லேருந்து கொண்டாந்து நேராக சோலார் பேனல் இன்புட்டு சார்ஜர் கண்ட்ரோலில் கொடுத்துட்றோம். திருப்பி சார்ஜர் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்து பேட்டரிக்கு கொடுத்துட்றோம். பேட்டரிலேருந்து அவுட்புட் ஆகி இன்வெர்ட்டருக்கு இன்புட் பண்ணிடுறோம். திருப்பி இன்வெர்ட்டர்லேருந்து தான் அவுட்புட் எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா அவர் ஆரம்பிச்சது மைலேஜ் அதிகமாக்குற கருவி. தண்ணீரை வச்சு மைலேஜ் அதிகமாக்கலாம்ங்கிற ஐடியா அரங்கநாதனுக்கும் தோணி இருக்கு. பெட்ரோலில் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதில் பாமர மக்கள்லாம் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ ஒரு வித்தியாசமாக பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணுறது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரில் ஐடியா வந்துச்சு. அதாவது பைக் எப்படி இந்த தண்ணியில் மைலேஜ் எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஒர்க் ஆகுதுன்னா பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த பல்ஸ் வித் மாலேஷன் டிஎம்டபிள்யூங்கிற சர்க்யூட்டில் இன்புட் பண்ணுறோம். அதிலிருந்து வர பல்ஸ் வந்து 100 கிலோஹெர்ட்ஸ் அதில் பல்ஸ் வித் மாலேஷன் அவுட்புட் ஆகுது. அதை வந்து திருப்பி வந்து ஒரு பாட்டிலில் உள்ள செல்லில் ப்ளஸ் மைனஸை இன்புட் பண்ணுறோம். திருப்பி அந்த வந்து ப்ளஸ் மைனஸ் இன்புட் பண்ணும்போது ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்குது. ஆக்சிஜன் வந்து ப்ளஸ் சைடும் ஹைட்ரஜன் வந்து மைனஸ் சைடும் தனியாக பிரிக்கிறது. அதை ஃபியூலுக்கு வந்து பயன்படுத்துறதுனால ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி திருப்பி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸாக வெளில எடுத்து திருப்பி வண்டிகளுடைய கார்பரேட்டரில் ஏர் ஃபில்டருக்கு இடையில கொஞ்சம் அந்த கேஸோட இன்புட் பண்ணிடுறோம். திருப்பி அதில் வந்து பெட்ரோலுடைய மைலேஜ் இதை குறைச்சிடறோம், க்ளீன் பண்ணி குறைச்சிடறோம். இப்போ இது ஹைட்ரஜன் மிக்சிங் ப்ளஸ்ஸு பெட்ரோல் ப்ராஜெக்ட் போகிறதுனால 30% கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக திருப்பி இந்த பிஎம்டபிள்யூ சர்க்யூட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது அரங்கநாதனோட இந்த சைக்கிள் தான். சூரிய ஒளியை மின்சாரமா மாத்தி அது மூலமா ஓடுறதுதான் இந்த எலக்ட்ரிக் சைக்கிளோட சிறப்பு. பெட்ரோல் ஜாஸ்தியாக விலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய ஒளியில் வந்து சைக்கிள் ஒன்று தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சூரிய ஒளியில் சைக்கிள் பண்ணியிருக்கப்ப சோலார் சைக்கிள் இயங்குறதுக்கு இந்த சோலார் பிளேட்டு 3 பிளேட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பிளேட்டு 36 வோல்ட்டு இதுலேருந்து இன்புட் ஆகுது, அவுட்புட் ஆகுது. இதை வந்து திருப்பி சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலுங்கிறது டவுனில் இருக்குது. இந்த சார்ஜிங் கண்ட்ரோல் வழியாக இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது. இது திருப்பி சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து இது அவுட்புட் ஆகி திருப்பி இதில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி இதை இன்புட் பண்ணியிருக்கோம். திருப்பி சோலார் சார்ஜிங் இல்லாமல் பெடல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். திருப்பி சார்ஜிங் பண்ணிங்கன்னா திருப்பி பெடல் சார்ஜிங் பண்ணுற மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கோம். டிஸ்க் விட்டு இது மோட்டார்
இதில் தான் நல்லா இதில் இன்புட் வோல்டேஜ் இதில் கொடுக்கும். திருப்பி லைவாக சூரிய ஒளி லைவில் இருக்கும்போது லைவில் ஒர்க் ஆகும். சூரிய திருப்பி வந்து நைட்லேயோ இல்லை வேறு எங்கேயும் சோலார் இல்லாத இடத்துல ஓட்டுனா பேட்டரி வழியாக திருப்பி வந்து அதை ரீசார்ஜ் பண்ணி இது ஒர்க் ஆகிடும். இது வந்து கிட்டத்தட்ட முற்றிலும் எந்த விதமான எரிபொருளும் தேவை. இது கண்டினியூவாக இது கிட்டத்தட்ட 5 hours இல்லை 6 hours சார்ஜ் ஆகணும். திருப்பி 50 கிலோமீட்டர் இதில் ரன் ஆகும். அது ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாகவும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணலான் இருக்கேன். இதை வந்து பிறகு வந்து ஒரு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. ஏறி வர விலைவாசிக்கு அரங்கநாதனோட கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஆகுது. அரங்கநாதனோட கண்டுபிடிப்பு ஒவ்வொன்றத்திலையும் மாற்று எரிசக்திக்கான தேடல் இருக்கு. இவர மாதிரியே இப்படி மாற்று எரிசக்திக்கான வழிமுறையை கண்டுபிடிக்க இன்னும் நிறைய பேர் நமக்கு தேவை. மனிதனுடைய கனவுக்கு அழவே இல்லைங்க. அந்த கனவை நினைவாக்க அவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் புது உலகத்தை படிச்சுட்டே தான் இருக்கு.